இருந்தாலும் மகனாகப்பட்ட துரியின் அழைப்பு துரியோதனன் வந்திருந்தால் உன் சொத்தப்பா அப்பா வந்திருக்கார் என்று ஒரு வார்த்தை அறிக்கை விட்டவா. மகாராஜாடா மகாராஜா மகாராஜா கோவம் வந்து வச்சுக்க அப்படியே தள்ளி அப்படியே தூக்கிட்டு நட்டு வச்சு அப்படியா ஒன்னு சொன்னாங்க ஒரு ஆசடா அப்பா அப்பா ஆசடா என்றென்றைக்கும் உன்னுடைய சௌகரியம் போல உன்னுடைய எண்ணத்தில் போல என்னென்ன செய்யறியோ அப்படியே வாழ்த்திருக்கிறேன். சின்னப்பா எங்க அப்பா கூட பாருங்க எங்க வீட்டுல எப்பா எந்தோரு ரங்கநாதன் இருக்குதுன்னு தெரியாது இருக்குதானே விட்டு விட்டான். ஆனா தம்பி இதான் கேட்டா விட்டு போய் கோழி உள்ள வேற வாங்கி கொடுத்தா அப்பா அவர் என்ன போதும் என்ன விளக்கம் எதுக்கு உன கூட்டனா என்ன எதுக்கு உன கூட்டனா
நீ காரணம் இல்லாமல் என்னை அழைத்திருக்க மாட்டாய். இது வரைக்கும் என்ன கண்டுக்கல. இந்த பார்ப்புக சபையில இந்த பார்த்தவர் முன்னில சித்தப்பாவை பாசமா அன்பா அக்கறையா அழைத்துக்கிறிய. எங்க அப்பா கேக்குறாரு இதுவாக இல்லாம எப்படி அழைச்சிக்கிறாரு. ஒரு பிள்ளையானது பிறந்தவுடன் எப்படியா ஒரு 2-3 வயசு வரைக்கும் அது என்ன செய்யும் அந்த பொம்மையை வாங்கிவிடு. அந்த பொம்மையை வாங்கிவிடு. அப்புறம் பொம்மையை வாங்கிவிடு. வளர்ந்த உடனே எனக்கு சைக்கிள் வாங்கிவிடு. மோட்டர் பைக் வாங்கிவிடு. எமக்கா வாங்கிவிடு. அப்படி கேட்கும். அப்படி இருந்தவுடன் பருவம் ஆகிவிட்டது. என்ன கேட்கறா திரும்ப நான் செய்ய முறையோடு அந்த பாண்டை புத்திரிகள் திருமணம் முடிவு வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கும் அந்த கன்யா துரியோதனா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இந்த வார்த்தையை கேட்க. எப்படி ஒரு பிள்ளையா பிறந்தா திருமணம் செய்து ஆகணும். எனக்கு முன்ன அண்ணன் இருக்கிறாரு, குரு பெரியா இருக்கிறாரு, அவரெல்லாம் செய்வார் என்று நான் கொஞ்சம் சொந்தமா இருந்து விட்டேன். அதனால என் தந்தைக்கு தான் கண்ணு தெரியாது. என் தாத்தாக்கு வயசாகி போச்சு. வயசாகி விட்டது. 86 வயசு வரைக்கும் அந்த கிழவ ஓடி அவன் கல்யாணம் தானே அவருக்கு சொன்ன என்னன்னு தெரியும். அவன் கல்யாணம் பண்ணுவான். நீ போய் நீ அவனுக்கு மேல இருந்தாலும் கல்யாணம் பண்ணாதான் ஒடுக்காதா போறோம். அறியாது பையன் எங்க ஆத்த வைக்க சின்ன பசங்க போட சின்ன பையன் நம்மளோட சின்ன பையன் அப்படியா வந்து வந்தான் அவன் தூக்க மாட்டான் கேட்டுக்கிச்சு பழகிறானுங்க. நான் மாட்டேன் வந்து சாம்பார் சொன்னோமா வீட்டுக்கு போட மாட்டேன். நாம என்ன பண்றது? அதனால அப்பா எப்படியா நாடு செல்ல வேண்டும். எந்த பெண்ணை முடிக்க வேண்டும் என்றால் எப்படியா யாரும் ஆளக்கூடிய அந்த பலராம சக்கரவர்த்தி அந்த சபாத்திரன் நாயகத்தினால் திருமணம் செய்ய வேண்டும். முறையோடு என்ன செய்யணும் ஓடட்டுமா ஓடுற அப்படியா எதை பிடிப்பான்னு தெரியாது. எப்படியாவது பேசி நல்ல முறையோடு நிச்சயம் தாமம் செய்த போயவனா நமக்கு என்ன போற நம்ம தகுதி எப்படி அப்படி தகுதி எப்படி தகுதி எப்படி அப்படி தகுதி அப்படி கொஞ்சம் காலகையில பிடிக்கிறானே இருந்தாலும் வார்த்தை பிரகாரம் வார்த்தை கல்லாமல் பிடிக்கு பட்டமதுராபுரி சென்று பலராமன் என்ன பார்த்த உடனே மாமா மாமான்னு சொன்னா போனா வந்தார பாசம் அவங்களுக்கு அதிகம். ஆமா அவன் எதை போகுது மகாராஜா மகாராஜா பத்து கடவுள் நடக்கூடாது. அரிய முருகாந்த மாற்றி இல்லை மட்டும் 4 வருஷம் போய்யா அப்படி இருக்கும்போது
துரியோதனா விட்டவன் இதுவரைக்கும் எதையும் கேட்டது கிடையாது. ஆமா 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 ஏய், ஏய், சித்தப்பா இருக்கிறாரே, சித்தப்பா கிட்ட அந்த விஷயத்த சொன்னா அவரு பூர்த்தி செய்வார் என்ற எண்ணத்தோடு என்னை அழைத்து குருபெரிய எல்லாம் இருக்கும்போது எத்தனையோ பேர் இருக்கும்போது என்னை கூட்டு இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க. கல்யாண பொறுப்போ நடத்தியா தீரணும். எப்ப சொல்லலாம்னு எதிர்பார்த்தேன். பொறுப்பான வேலை தான் கொடுத்துருக்கான். ஆனா இன்று தினம் வடமதுரா சென்று துரியோதனன் சிறிய தந்தை மகாராஜன் அவனுடைய திருமண குலத்திற்காக பெண் பார்ப்பதற்கு செல்லும் முன்னமே அங்கே இருக்கக்கூடிய ரத கஜ துரக பதாதி என்று சொல்லக்கூடிய சேனா சைன்யங்கள், யானை ஒட்டகம் குதிரை என்று சொல்லக்கூடியது பொன்பொருள் பூசணங்கள் யாவட்டமானது ஏற்று அரியமானது மாற்றி வர வேண்டும். நாம் செல்வந்தன் என்றால் அந்த வடமதுராபுரி என்ற பலராமர் செல்வந்தனாக இருக்கின்றார். அவருடைய தங்கையை நாம் கேட்க வேண்டும். எல்லாமே மொத்தமா இருக்குமே அந்த இடத்துல அங்க நம்ம பொன்பொருளை காமிச்சு கல்யாணத்தை முடிச்சிருக்கோம் அப்படின்னு இதிலும் புறப்பட்டு வருகின்றோம். வடமதுராபுரி வேந்தனாக இருக்கக்கூடிய பலராம சக்கரவர்த்தி